அடுத்து நம்ம மூணாவதா போற கோயில் வந்து ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் கோயில், திருவூரல், தக்கோலத்துல இருக்கிறது. இப்போ நம்ம இந்த 2வது கோயில்லேருந்து நம்ம இந்த ஜலநாதீஸ்வரர் கோயில் போற வழி ஃபுல்லாவே வந்து ரொம்ப பசுமையா நல்லா இருந்தது. இந்த பசுமைகளை எடுத்திருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அரக்கோணத்திலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுல கொசத்தலை ஆறு நதிக்கரையில அமைஞ்சிருக்கு இந்த ஜலநாதீஸ்வரர் கோயில். தக்கோலம்ங்கிற இடத்துல இருக்கு. திருஞான சம்பந்தரின் பதிகம் பெற்ற இந்த தலத்துல சிவபெருமானோட பேரு ஜலநாதீஸ்வரர், அம்பாளோட பேர் வந்து கிரிராஜ கன்னிகை அப்படிங்கிற பேர்ல அம்பிகை வந்து அருள் பாலிக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் நாயனார் பாடல் பெற்ற தலங்கள்ல தொண்டை நாட்டு தலங்களும் ஒன்றாகும். அந்த தொண்டை நாட்டு தலங்கள்ல 12வது திருத்தலம் இது. அதாவது தொண்டை நாட்டுல வந்து 276 தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள்ல இது 12வது சிவஸ்தலங்கள்ல ஒண்ணு. இந்த கோயிலோட முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்குள்ள சிவலிங்கம் வித்தியாசமானது. உத்தராயண புண்ணிய காலத்துல 6 மாதம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி முதல் ஜூன், ஜூலை வரை சிவலிங்கம் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும். தட்சிணாய புண்ணிய காலம், அதாவது ஜூலை டு ஆகஸ்ட், டிசம்பர், ஜனவரியில சிவலிங்கம் வெண்மையா இருக்கும். இங்க நிறைய சன்னதிகள், சப்தமார்கள், நவகிரகங்களுக்கெல்லாம் இருந்தா கூட இங்க ரொம்ப விசேஷமானது, அபூர்வமானது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியோட சன்னதி. அவர் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து வலது கால கீழே ஊன்றி இடது கால மடித்து மேல உயர்த்தி வச்சு தலையை சற்று சாய்த்தவாறே இருப்பார். அந்த மாதிரி திருக்கோயில் சிலையை சாய்ச்சு நம்ம பக்தர்களோட கோரிக்கைகளை கேட்கிற மாதிரி இருப்பார். ஸோ அது ரொம்ப விசேஷமானது. இந்த கோயில்ல பார்வதி தேவிக்கும் நிறைய பக்தர்கள் கவர்ற மாதிரி இருக்கும் அந்த சிலையும். அன்னை வடக்கு நோக்கி நின்ற கோலத்துல இருக்கார். பூஜைகள் வந்து முதல்ல பார்வதிக்கு பண்ணிட்டு அப்புறம் சிவபெருமானுக்கு. இங்க இருக்கிற சிவபெருமான் பார்த்தேன்னா தீண்டா திருமேனி. அதாவது இந்த புராண கதை என்னன்னா, பார்வதி தேவி தனது தந்தை தக்ஷணன் யாகத்துல அவமதிக்கப்பட்ட போது இந்த இடத்துக்கு திரும்பினார். இங்க மணலால செய்கின்ற தங்கையால லிங்கத்தை நிறுவி அவள் தவம் செய்து கொண்டிருந்த போது இந்த பகுதியில வெள்ள நீர் வந்துருச்சு. லிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக பார்வதி தேவி அதை தழுவினாள். அந்த அடையாளம் இன்னும் அந்த சிலையில எல்லாம் இருக்கு. அந்த லிங்கத்தை பார்வதி தேவி தழுவப்பட்டதுனால இங்க மனிதர்கள் கைப்படாது. ஈவன் அர்ச்சகர்கள் கூட இங்க பூஜைக்கு வந்து சிவலிங்கத்தை தொடமாட்டாங்க. அதனால இவர் வந்து தீண்டா திருமேனி அப்படிங்கறதா இவருடைய இந்த இதுல ஸ்பெஷாலிட்டி. இது 3 அடுக்கு பிரதான கோபுரம், ராஜகோபுரம் இருக்கும். அப்புறம் 2 தாழ்வாரங்கள் கொண்டது இந்த கோயில். மூலவர் சன்னதிக்கு கிழக்கே நோக்கி உள்ளது. இந்த கோவில்ல வந்து ஸ்ரீ கங்காதீஸ்வரர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கங்காதீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு. அதுவும் நான் போயிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நானு. அதாவது கோயிலுக்கு அருகில ஒரு குளத்தை உருவாக்கி அதுல கங்கை நீரை நிரப்பியதாக நம்பப்படுகிறது. நந்தி இந்த கோயிலுக்கு அருகில அவர் தான் வந்து நிரப்பினார். அவர் தனது வாய் வழியாக கங்கையிலிருந்து தண்ணீரை வெளியேற்றியதாக நம்பப்படுறது. இது நான் சொன்ன மாதிரி தீண்டா திருமேனியவர். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பெரிய புராணத்துல இந்த தலத்தை வந்து காளிகை மாநகர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னொரு புராண கதை என்னன்னா, திருவூரலை ஆண்ட மன்னன் வந்து சிவதித்தன். தக்கன் என்ற அரக்கனால் அவனுக்கு ரொம்ப தொந்தரவு வருது. அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு சிவன் வந்து காளி தேவிக்கு அறிவுறுத்துறார். சிவபெருமான் கட்டளையை ஏற்ற காளி தேவி வந்து அவனை அழிக்கிறா. அப்போ இந்த தலத்தின் எல்லையில அதாவது இந்த தக்கன் சாகறதுக்கு முன்னாடி சத்தமா அழுததுனால, சத்தமா போட்டு அழும்போது தக்கனின் ஓலம், தக்கோலம்னு அப்படிதான் பேர் வந்தது. இந்த தலத்தோட எல்லையில காளி தேவிக்கும் தனி சன்னதியும் இருக்கு. அங்கேயும் நிறைய பக்தர்கள் போய் பார்ப்பாங்க. அதனாலதான் இதுக்கு பேரே தக்கோலம் அப்படின்னு பேரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். நான் சொன்ன மாதிரி தீண்டா திருமேனி, நிறைய இந்த கோயில்ல வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து பக்தர்கள் அதாவது சாஞ்ச நிலையில பக்தர்களோட கோரிக்கையை கேட்கிற தட்சிணாமூர்த்தி. இங்க இருக்கிற குளம் வந்து கங்கையிலேருந்து நந்தியால நிரப்பப்பட்டது. இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கிற கோயில் இது. பக்கத்திலே கங்காதீஸ்வர் கோயிலும் நான் போயிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வாய்ந்த அந்த கோயிலை நீங்களாம போய் தரிசிங்கோ. நான் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.